ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியார்கள் எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். நம் திவ்ய தேச திருநாம அனுபவ யாத்திரையில் இன்று 10வது திவ்ய தேசமான திருப்புள்ளம்பூதங்குடியை பற்றி பார்க்கலாம். ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த கோவிலிலே 2 கைகள் உள்ள பெருமாளை பார்த்து வேறு ஏதோ தேவதாந்திரம் என்று நினைத்து உள்ளே செல்லாமல் கோவிலை தாண்டி செல்கின்றார். ஆழ்வாரின் பின்னே ஆழ்வாரை விரட்டி சென்று எம்பெருமான் ஒரு பெரும் ஜோதியுடன் 4 கைகளுடனும் எம்பெருமான் முன்பு தோன்றுகின்றான். அப்பொழுதுதான் ஆழ்வாருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியாது. அதாவது அறிய வேண்டியதை அறியாமல் போனோம், அவன் அருளால் அன்றி எதையுமே நாமால் அறிய முடியாது என்று ஆழ்வாருக்கு உணர்த்துகின்றான் எம்பெருமான். அதை வைத்து ஆழ்வார் துவங்கி ஒரு பதிகம் இந்த க்ஷேத்திரத்தின் மேல் அருளி செய்கின்றார். துவங்குவதே அறிவது அறியான் அனைத்துலகமுடையான் என்று பிரிய திருமொழியில் 5.1 பதிகம் திருப்புள்ளம்பூதங்குடி மேல் அமைந்துள்ளது. இந்த பதிகத்திலே தல வரலாற்றை ஆழ்வார் பதிகத்தின் கடைசி பகுதியில் கடைசி பாசுரத்தில் அருளி செய்கின்றார். முதல்ல பாசுரத்தை பார்க்கலாம். கற்றாமரித்து காளியந்தன் சென்னி நடுங்க நடம்பயின்ற பொற்றாமரையாள் தன் கேழ்வன் புள்ளம்பூதங்குடிதன் மேல் கற்றார் பரவும் மங்கையர்கோன் காரார் புயற்கை கலிகன்றி சொற்றான் ஈரைந்து பாட சோரனில்லா துயர்தாமே. இந்த பதிகத்தின் கடைசி பாசுரம் இது. இந்த பாசுரத்திலே வரலாறு எங்கே வருகின்றது? முதல்ல திருநாமமாக பாசுரத்தின் 2வது வரியில் தாயாரினுடைய திருநாமத்தை குறிப்பிடுகின்றார் ஆழ்வார். பொற்றாமரையாள், பொன் தாமரையாள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். பொற்றாமரையாள் தன் கேழ்வன் என்று தாயாரை சொல்லி அவனுடைய மணாளனான எம்பெருமான் என்று குறிப்பிடுகின்றார். இதில் தாயாரினுடைய திருநாமம் பொற்றாமரையாள் என்று எப்படி பேர் வந்தது? அங்கே தான் வந்து க்ஷேத்திரத்தினுடைய வரலாறு இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அதாவது ராமனால் தன்னுடைய தந்தையான தசரதனுக்கு அந்திம கிரியைகளை பண்ண முடியவில்லை. அந்த குறையை போக்கிக்கணுன்றதுக்காக தன் தந்தையினுடைய நண்பனான ஜடாயுவுக்கு அந்த காரியங்களை செய்ய ராமன் நினைக்கின்றான். ஆனால் வழக்கத்திலே ஒரு அந்திம காரியம் பண்ணுறதுக்கு முதல்ல அக்னி வைத்து தோங்குவதற்கு மனைவி வேண்டும். ஆனால் ஜடாயுவினுடைய வதத்தின் பொழுது ராவணன் சீதையை தூக்கி சென்று விடுகின்றான். அப்போது பக்கத்தில் தாயார் இல்லை. அப்போ தாயார் இல்லாமல் எப்படி அந்த கடைசி காரியங்களை பண்ணுறது அப்படின்னு ராமன் யோசிக்கின்றார். அப்போ ராமனின் அந்த மன எண்ணம் புரிந்து பூமி பிராட்டியே இந்த தலத்தில் அந்த பொற்றாமரை குளத்தில் ஒரு உருவமாக தோன்ற தாயாரை பக்கத்திலே வைத்து கொண்டு ராமன் ஜடாயுவுக்கு அந்த அந்திம கிரியைகளை, அதாவது இறுதிச் சடங்குகளை பண்ணுகின்றார். அப்போ பொற்றாமரை குளத்தில் தாயார் தோன்றியதால் இந்த க்ஷேத்திரத்தில் தாயாரினுடைய திருநாமம் பொற்றாமரையாள் என்றே பெயர் ஏற்பட்டது. இந்த ஜடாயுவினுடைய பூத உடலுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த இடத்திலே பண்ணியமையால் இந்த க்ஷேத்திரத்திற்கு பெயரே புல் அம் பூதம் குடி என்று. அதாவது புல்னா பறவை, இந்த இடத்துல ஜடாயு, அம்பூதம் ஒரு அழகான இந்த ஊரில் ஜடாயுவினுடைய பூத உடல்னு சொல்கிறோமே அந்த பாடி, அந்த பூத உடலை ராமன் வைத்து அந்திம கிரியைகளை பண்ணதால் இந்த க்ஷேத்திரத்திற்கு புள்ளம்பூதங்குடி என்ற திருநாமம் ஏற்பட்டது. இந்த க்ஷேத்திரத்தில் வேறு ஒரு பாசுரத்தில் எம்பெருமானை ஆழ்வார் திருநாமம் விட்டு அழைக்கின்றார். 4வது பாசுரத்திலே ராமனுடைய திருநாமம் இந்த க்ஷேத்திரத்திலே வல் வில் ராமன். வடமொழியில் சொல்லும் பொழுது திருட தன்வி ராமபத்ரா. திருட தன்வி, தன்வினா வில்லை வைத்திருப்பவன், திருட தன்வினா வலிமையான வில்லை கையிலே சாரங்கத்தை வைத்து கொண்டிருப்பவன் என்று எம்பெருமானுக்கு ஆழ்வார் வல்வில் ராமன் என்று திருநாமம் சூட்டுகின்றார். இன்றைக்கும் இந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமானுடைய திருநாமம் வல்வில் ராமன், தாயார் திருநாமம் பொற்றாமரையாள். பாசுரத்தை பார்க்கலாம். 4வது பாசுரம்.
வெற்பால் மாறி பழுதாக்கி விரல் வாழறக்கர் தலைவன் தன் வற்பார் திரள் தோள் ஐநான்கும் துணித்த வல்வில் ராமனிடம் கற்பார் புரிசை செய்குன்றம் கவினார் கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் எழிலாரும் புள்ளம்பூதங்குடிதானே. இப்படி 10வது திவ்ய தேசத்திற்கு ஒரு பதிகம் அருளி செய்தார் திருமங்கை ஆழ்வார். வல்வில் ராமன் க்ஷேத்திரம் திருப்புள்ளம்பூதங்குடி அடியர். அடுத்தது 11வது திவ்ய தேசமான திரு ஆதனூர் என்ற திவ்ய தேசத்தை நாம் பார்க்கலாம். இந்த திரு ஆதனூர் திவ்ய தேசம் திருவரங்கத்திற்கு பல விதங்களில் ஒற்றுமை கொண்டது. இந்த ஒற்றுமைகளை பற்றி பாசுரங்களில் ஆனால் ஆழ்வார் குறிப்பிடவில்லை. 2 க்ஷேத்திர வரலாறுகளையும் பார்த்தால் பல ஒற்றுமைகள் நமக்கு புலப்படும். உதாரணமாக திருவரங்கத்தில் மணத்தூண்கள் உண்டு. அதை குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி பாசுரத்தில் கூறியிருப்பார். இந்த க்ஷேத்திரத்திலும் சந்நிதியிலே 2 மணத்தூண்கள் உண்டு. திருவரங்கமும் 2 நதிகளின் நடுவே உள்ளது. அதே மாதிரி திருஆதனூரும் 2 நதிகளின் நடுவே உள்ளது. 7 மதில் சுவர்கள். திருஆதனூருக்கும் முன்பு 7 மதில் சுவர்கள் இருந்ததாகவும் காவிரியினால் அழிக்கப்பட்டு அவையெல்லாம் மறைந்ததாகவும் க்ஷேத்திர வரலாறு சொல்லுகின்றது. ஆனால் இந்த ஒற்றுமைகளை பற்றி ஆழ்வார் எந்த பதிகத்திலும் பாசுரத்திலும் குறிப்பிடவில்லை. இந்த க்ஷேத்திரத்தினுடைய திருநாமம் பெரிய திருமடலில் ஒரு பத்தியில், அதாவது ஒரு ஸ்டான்ஸால திருமங்கை ஆழ்வார் மட்டும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். வானவர்தம் முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்குமையனை நென்னலை இன்றினை நாளையே. ஆழ்வாருடைய திருநாமத்தை ஆழ்வார் ஆதனூர் ஆண்டளக்கு மையன் என்று அருளி செய்தார். இன்றைக்கும் இந்த க்ஷேத்திரத்திலே பெருமாளுடைய திருநாமம் ஆண்டளக்கு மையன்தான். மேலும் அதன் அடுத்த வரியிலே நென்னலை இன்றிலை நாளையை என்று, அதாவது எப்பொழுதும் இருப்பவன், சாஸ்வதமாக இருப்பவன், நேற்றைக்கும் இருந்தவன், இன்றும் இருப்பவன், நாளையும் இப்படியே இருப்பவன் என்ற ஒரு பொருளில் எம்பெருமானுக்கு நென்னலை இன்றினை நாளையே என்று ஆழ்வார் அவனுடைய குண விசேஷங்களை சொன்னார். இந்த நென்னலை இன்றினை நாளையினுடைய வடமொழியாக்கம் வருஷ காலாதி நாயகன். இந்த திருநாமம் க்ஷேத்திர வரலாறில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வடமொழி திவ்யதேச ஸ்தோத்திர நாமாவளியிலே நென்னலை இன்றினை நாளையே என்பதற்கு வருஷகாலாதி நாயகன் என்ற திருநாமம் நாமாவளியில் குறிப்பிடப்பட்டது. ஆக இந்த ஒரு ஸ்டான்சாவிலே எம்பெருமானுடைய 2 திருநாமங்களும் குறிப்பிடப்பட்டன. அடியேன் தாசர். அடுத்தது திருக்குழந்தை திவ்ய தேசத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய.